அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அற்புதமான ஒரு தகவல் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாக உங்களுக்கு நிலைத்திருக்க, உங்களை தேடி வர, செல்வமும் செழிப்பும் உங்கள் குடும்பத்தை தேடி வர ஒரு அருமையான தகவல். கண்டிப்பாக இதை செய்யுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த ஆடியோவின் தலைப்பு நீங்க பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். பெருமாள் கோவிலுக்கு போவதை விட இது மிக மிக முக்கியமான விஷயம், சொர்க்கவாசல் திறப்பணிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல, அதை விட இது நிச்சயமா செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டுல இருக்க யாராச்சும் ஒருவரை பெருமாள் கோயிலுக்கு அனுப்புறதா இருந்தா அனுப்புங்க. ஆனா உங்க வீட்டுல யாராச்சும் ஒருவர் இதை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இந்த தலைப்பை நான் தந்திருக்கேன். முதல்ல அதற்கு நான் விளக்கத்தை தந்து விடுகின்றேன். என்ன விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அருமையான ஒரு தகவல். 2024 வருடத்தை உங்களுக்கு ராஜயோக வருடமாக மாற்ற, உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற பிரத்யேகமான ராஜவசிய மந்திரத்தை, தினமொரு மந்திரம் 2024 என்ற எங்களது வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்துணை பேருக்காகவும் பூஜையில் வைத்து ஜனவரி 1ஆம் தேதி வழங்க போகின்றேன். மேலும் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு 6 சக்தி வாய்ந்த குபேர பூஜைகளை சொல்லித்தர போறேன். 2024 வருடத்தில் செய்யக்கூடிய 6 பூஜைகள். இந்த தினமொரு மந்திரம் 2024 குழுவில் சேர சிறிய சேவை கட்டணம் உண்டு. விளக்கம் தேவையெனில் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வைகுண்ட ஏகாதசி 2023 வருடத்தில் 2வது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 23 அன்று அதிகாலை 4 மணிக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்துல சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடைபெறும். அந்த அன்னைக்கு நான் இப்ப சொல்றத கண்டிப்பா செய்யணும். அன்று அதிகாலை 3 மணிக்கே எழுந்து நீராடி விட்டு உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு தூப தீபம் காட்டுவது அவசியம். சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மணிக்கு அன்னைக்கு காலையில எழுந்துருங்க. எழுந்து குளித்து விட்டு நிலைவாசலுக்கு வெளியே கண்டிப்பாக காலையில நீங்க சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்னால கோலம் போடணும். வெளிநாட்டு சொந்தங்களே, உங்க நாட்டுல அதிகாலை 4 மணி உங்க நாட்டு நேரப்படி, சரிங்களா? அந்த நேரத்துல உங்க வீட்டு நிலைவாசல்ல கோலம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுவும் பல வண்ணங்கள் விட்டு கோலங்கள். இப்போ நிலைவாசலுக்கு வெளியே, அதாவது கேட்டுக்கு வெளியே போய் கோலம் போடுறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறவங்க, நிலைவாசலுக்கு வெளியே, அதாவது நிலைப்படி இருக்கு இல்லையா, அந்த நிலைப்படியிலேயாவது ஒரு வண்ண கோலத்தை கண்டிப்பாக 23ஆம் தேதி காலை 4 மணிக்குள்ள போட்டு விடுங்கள். அவ்வாறு கோலம் போட்டுட்டு நிலைவாசல் படியில 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்கள். 2 நெய் விளக்குகள் கிழக்கு திசை பார்த்து ஏற்றுங்கள். பூஜை அறையில் 3 நெய் விளக்குகள் ஏற்றணும். இது போக கூடுதலாக நெய் விளக்குகள் ஏற்றுவதாக இருந்தாலும் தவறு கிடையாது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். 23/12/2023 காலையில 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில நான் சொன்ன மாதிரி சுவாமி படங்களுக்கு பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு நிலவாசல்ல கோலம் போட்டுட்டு 2 நெய் விளக்கு நிலவாசல்ல வச்சிருங்க. பூஜை அறையில 3 நெய் விளக்கு கண்டிப்பா போடணும். சரிங்களா? சாமி, ஒரு நெய் விளக்கு மட்டும் போட்டுட்டு மற்ற விளக்குக்கு நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாமா? சரி, அப்படி கூட செய்யுங்க, தவறு கிடையாது. மொத்தத்துல அதிகாலை 4 மணிக்குள்ள இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். செஞ்சுட்டு 4 மணிக்கு சரியா வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும். இப்ப பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சுவாமி நான் நேரமா எழுந்து இதெல்லாம் செஞ்சிருவேன், எனது கணவர் தூங்கிட்டு இருப்பாரு, எனது பிள்ளைகள் தூங்கிட்டு இருப்பாங்க, எனக்கு கை குழந்தை இருக்கு, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால எதுவும் தப்பு இல்லையானா? தவறே கிடையாது. இது நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கேன். வீட்டுல நீங்க எழுந்து சுவாமி படங்களுக்கு தூப தீபம் காட்டும் போது உங்க கணவரோ குழந்தைகளோ தூங்கிட்டு இருக்கிறதுனால எந்த பாதிப்பு வந்துடாது. தெய்வம் அப்படிலாம் உங்களுக்கு தண்டனை கொடுத்துறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறை சக்திங்கிறது உங்களை காப்பாற்றுவதற்கு தான். இதற்காக உங்களுக்கு தண்டனை கொடுத்துரும் நினைச்சீங்கன்னா அது தவறு. சரிங்களா? கண்டிப்பா இதை செய்யுங்க. தீபம் ஏற்றி தூப தீபம் காட்டுங்க. முடிஞ்சா அன்று விடியற் காலையில் உங்கள் வீட்டில் சுப்பிரபாதம் ஒழிக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் தூபதீபம் காட்டுறீங்கல்ல, அதாவது சாம்பிராணி காட்டுறீங்கல்ல வீடு முழுவதும், அப்ப ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிக்கிட்டே வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டணும். இதை செஞ்சிட்டீங்கன்னா செல்வ செழிப்போட நீங்க ஆனந்தமா வாழ்வீங்க. நமது ஆனந்தோய் ஃபவுண்டேஷன் சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு முக்கியமான ஆன்மீக விஷயங்களையும் பார்த்து உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கேன். என்ன காரணம்? நீங்க அத்துணை பேரும் நன்றாக இருக்க வேண்டும். எனது சொந்தங்களாகி நீங்கள் அத்துணை பேரும் நன்றாக இருக்க வேண்டும். எந்த விதமான கடன் பிரச்சனையும், குடும்ப பிரச்சனையும், தொழில் பிரச்சனையும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இதை முழுமையாக நம்புபவர்கள்
எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க தர ஆன்மீக வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்குறீங்க, சுவாமி எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. அதற்காக இந்த சேனலை உருவாக்கி என்னால முடிந்த அளவுக்கு நம்ம 3 சேனல்லையும் நான் வழிகாட்டிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம சேனல்ல வைகுண்ட ஏகாதசி பூஜை செய்யறது எப்படின்னு ஏற்கனவே தெளிவா ஆடியோ கொடுத்திருக்கேன். அந்த பூஜையை வீட்டுல கண்டிப்பா செய்யுங்க. நான் சொன்ன இந்த சூட்சமத்தை, இந்த ஆடியோ நான் சொல்லியிருக்க சூட்சமத்தை விடியற் காலையில் 4 மணிக்குள் நீங்கள் செய்து விட வேண்டும். இந்த நிலைவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தீபமும் வீட்டுக்குள்ள இருக்க தீபமும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் எரியுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். சர்வ மங்கள பாக்கியத்தோடு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தமாய் இருப்பீர்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது ஆனந்தவழி அன்ன சேவா குழு இந்த மார்கழி மாதம் முழுவதும் சிறப்பாக காலை உணவு மற்றும் மதிய உணவு அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் ஒரு நாள் உங்களுக்கு சார்பாக நீங்க அன்னதானம் தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது. அதை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் சிவத்துடன் கலக்க மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். மார்ச் 8ஆம் தேதி மாசி மகா சிவராத்திரி 13 மணி நேரம் தொடர்ந்து உங்களுடன் வாட்ஸ்அப் மூலமாக நான் பேச போகின்றேன். கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.